Hi viewers, இன்னைக்கு நம்ம ஃப்ரூட்ஸ் கஸ்டர்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் 2 கப் பாலை வந்து சுண்ட காய்ச்சிட்டு இருக்கேன். இப்போ நான் பாலை காய்ச்சி நல்லா ஆற வச்சிருக்கேன். இதுல 1.5 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா கட்டி இல்லாம கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பால் நல்லா காய்ச்சிடுச்சு. இதில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் பால் வந்து ஆட் பண்ணிடலாம். இது நல்லா நீங்கள் வத்த காய்ச்சணும். இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு கட்டி இல்லாமல் வரும். வந்து நான் ஒரு 6 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இது நல்லா திக்காயிடுச்சு. இதை வந்து நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ இந்த கஸ்டர்ட்ல நான் மாதுளை, கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆப்பிள், வாழைப்பழம், திராட்சை, கொய்யா, இப்போ ஃப்ரூட்ஸ் கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் இந்த பழத்தில் மட்டும் தான் பண்ணணும் இல்லை, உங்கள் வீட்டில் என்ன பழம் இருக்கோ அதை வச்சு கூட பண்ணலாம். இந்த ஃப்ரூட்ஸ் கஸ்டர்டை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.